தமிழக அரசியலில் அதிரடிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுக உடையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சி.வி. சண்முகம் அவருடைய தலைமையில் இப்போது 35 எம்எல்ஏக்கள் 36 எம்எல்ஏக்களை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தாவேகா கூட இணைய போகிறாங்க. அவர்கள் சசிகலா அவர்களும் இந்த கட்சிக்குள்ளால வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் உண்மையில்? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். அதிமுக இந்த நிலைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. இந்த எலெக்ஷனுக்கு முன்னால கட்சியை உடைக்க போறாங்க அப்படின்னு ஒரு இது இருந்தது. 2 பிரிவாக பிரியும் அப்படின்னு சொல்லி இப்போ அது நடக்கிறதுக்கான சூழல் என்பது இப்போது கனிந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் வந்திருக்கக்கூடிய செய்தி, விஜய் அவர்களை சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வரும்போது ஆதரிக்க போகிறார்கள். அவர் தலைமையிலான அந்த அணி ஆக்சுவலா இப்போ அணியா இல்ல எடப்பாடி அவர்கள் தனியாங்கிறது தான் கேள்வி. இது அணியா இல்ல அது தனியா அப்படிங்கிறது கேள்வியா போயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் திரும்ப அந்த என்ன நடக்குதுங்கிற அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கூட்டம் கூட்டுறாரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒன்றும் பெருசா ஆட்கள் வரல. 8 பேரும் இருக்காங்க அப்படிங்கிறது வருது. பெருமாதிரியான ஆட்கள் நேற்றுக்கு காலையில எடப்பாடி கூட்டத்துல போனவங்கலாம் அங்க அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி திரும்ப இங்க போயிட்டாங்க. இன்றைக்கு காலையில மாவட்ட செயலாளர்கள் அவரை சந்திச்சுட்டு திரும்ப அதுல ஒரு டீம் கிளம்பி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி. விஜயபாஸ்கர் இந்த டீமை போய் மீட் பண்ணியிருக்கிறாங்கிறத தொடர்ந்து பார்க்குறோம். 2 நாட்களாக அப்படி என்னதாங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு என்பது. இதெல்லாம் எதுக்கு பிறகு வருதுங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே இந்த செய்திகள் பேசப்பட்டது. முரண்றக்கு போச்சு வந்துச்சு இதெல்லாம் பேசப்பட்டால இதுல ரொம்ப முக்கியமாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சு விஜய் அவர்களுக்கு போதுமான பெரும்பான்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே லீமா ரோஸ் எம்எல்ஏ அவர்கள் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், ஆதரவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கல்ல. அதற்கு பிறகு ஒரு டேன் அடிச்சது. இங்க கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் எல்லாம் உள்ளால வந்துட்டாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு முயற்சி செய்யப்பட்டு அதை எடப்பாடி அவர்கள் தடுத்தாரா? இல்லைன்னு சொன்னா இவர்கள் ஏற்கனவே முடிவு செய்ததா இப்படி ஒரு அணி நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி? இப்போ 2 விஷயம் இருக்குது. நீங்கள் லீமாரோஸ் அவர்களை டச் பண்ணதுனால அது எடப்பாடி சொல்லி சொன்னதில்லைங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு தெரிய வர்றது. அவர் இதை வெளியில் சொல்லுங்கன்னு சொல்லலை. அதுக்கு பிறகுதான் அவர் யாரும் இது குறித்து பேசாதீங்கன்னு செய்தி தொடர்பாளர்களுக்கான கேக் ஆர்டரே அப்புறம் தான் வருது. அப்படி ஒரு ப்ரப்போசல் கொண்டு வரப்பட்டது. என்னன்னா இப்போ எல்லாரும் அதிமுக பேசுவதா, ஐயோ அது மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையான்லாம் பேசுகிறாங்க இல்லையா. முதலில் அதிமுகவுடனும் அந்த பேச்சுவார்த்தைக்கான விஷயம் என்பது தாவேகா தரப்பில் முயற்சி செய்யப்பட்டது என்பது உண்மை. என்னன்னா இப்ப அதிமுக மட்டும் இவங்க 2 பேருக்கு மட்டும் கொண்டு போய் வச்சு இவங்க இது செஞ்சிருக்கலாமானா அந்த முயற்சியும் செய்யப்பட்டது. அது கைகூடலங்கிறது தான். எனவே அப்ப நீங்க கொள்கை எதிரியான பாஜகவோடு இருந்த அதிமுகவிடம் ஏன் பேசுனீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்ப எழுப்ப வேண்டாம்னாலும் அவங்களுக்குள்ள அந்த சண்டைகள் வந்தது. முதல்ல எடப்பாடி அதை மறுக்கிறார். அடுத்து திமுக கூட இருக்கிற ப்ரப்போசல் அதையும் மறுக்கிறார். இது எப்போ இவங்க ஓப்பனா உடச்சிட்டு வெளில வராங்க? அந்த கூட்டம் எதிர்கூட்டம் போட்டி கூட்டம்னா, ஏன்னா எடப்பாடி கூட்டத்துக்கு ஒரு 5 பேர் போல, சி.வி. சண்முகம் போல, எஸ்.பி. வேலுமணி போல, இவங்க லீமா ரோஸ் அவர்களும் போல, இன்னும் 2 பேர். இந்த 5 பேர் தான் பார்த்தா அவர்கிட்ட அட்டன் பண்ணவங்கலாம் அப்படியே கிளம்பி மதியம் இங்க வந்துடுறாங்க. எம்ஆர்சி நகர் நினைக்கிறேன், அங்க அவருடைய சிவிஎஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நேற்றைக்கு ஏறத்தாழ இரவு கடந்து நள்ளிரவு வரைக்கும் கூட்டம் போது உள்ள போறாங்க. ஆர்.பி. உதயகுமார் போற அவர்கிட்ட கேட்கறாங்க, வரவங்க கிட்ட அமைக்க போடுறாங்க. நல்ல செய்தி வருங்கிறாரு. யாருக்கு நல்ல செய்தி, எப்படியான நல்ல செய்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. செய்தியாளர்கள் உள்ளபடியே பாவாங்க. எல்லா இடத்துலயும் நாள் முழுக்க நேற்றைக்கு நின்னதாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. இது எதுக்கு பின்னாடி வருது இந்த சம்பவம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. புதிதாக அமைய இருக்கிற அரசுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அதுக்கு அர்த்தம் எந்த வகையிலும் அரசு யார் அமைத்தாலும் அதுல அதிமுகவுக்கு ரோல் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம ஒத்துக்கணும். அப்ப வைக்கப்பட்ட எல்லா ப்ரப்போசலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்து விட்டாருங்கிறதுக்கு பிறகுதான் இவங்க உடஞ்சு நேரடியா வெளியில வராங்க. இப்ப நீங்க ப்ரப்போசல் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது, சரி, அதை மறுத்தாரு. மற்ற விஷயங்கள் என்ன? மற்ற விஷயம் அப்படிங்கிறது ஒரு பொது வேட்பாளரை வைத்து அந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டியது. திமுகவோ அல்லது அதிமுகவோ அவங்க இன்னொருத்தவங்களோட சேர்ந்துக்கலான்னு அவங்க யோசிக்கல. அந்த ப்ரப்போசல், அந்த யோசனையை அவங்க வைக்கல. இது டெல்லியினுடைய பவர் காரிடாரில் இருந்து நகர்த்தப்பட்டது. விஜய் உட்கார்ந்துட்டா அப்புறம் விஜய், திமுக, அதிமுக இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டா பாஜக இதுக்கு நோட்டில் எங்க வர்றது, என்ன பண்றதுங்கிறதுல இடத்துல தான் விஜயை உட்கார விட்டுட்டோம்னா சிக்கலாயிருங்கிறத தாண்டி விஜய் காங்கிரஸோட உட்கார்றாரு. தென்னிந்தியாவில் அப்புறம் காங்கிரஸ்
கர்நாடகா, தெலுங்கானா, இப்போ கேரளாவில் வேற உட்காந்துட்டாங்க. இங்கேயும் உட்காந்து 2029 ஆந்திராலையும் அவங்க ஆட்சி கிட்சி ஏதாவது சேர்ந்து வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் மொத்தமா தென்னிந்தியாவில் நமக்கு இடம் இல்லாமல் போயிருமேங்கிற பயத்துல தான் ப்ரப்போசலை வைக்கிறாங்க. அந்த ப்ரப்போசலை 2 கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களும் மறுத்து இருக்கிறார்கள். அதை செய்ய முடியாது, திமுக அதிமுக இணையறதுங்கிறதுல அந்த டெசிஷனை ஸ்ட்ராங்கா 2 தலைவர்களும், இங்க திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலினும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்ட்ராங்கா எடுத்தாங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணணும். ப்ரப்போசல் போனது உண்மை. ஒருவேளை அவங்க அதை பயன்படுத்தவும் பார்த்துருக்கலாம். கூட இருக்கிறவங்க எல்லாம் தைரியமா இருக்கிறாங்களா, தோல்வியை தாங்கி 5 வருஷம் தாங்குவாங்களா என்பதற்கு ஆழம் பார்க்க கூட அவங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு பாஜக தரப்பு, இன்னொன்னு இவர்களுக்கே ஒரு இது இருக்குவேன். விஜய் அவர்கள் உட்கார்ந்தாச்சுன்னு சொன்னா அடுத்த 5 வருடம் எப்படி இருக்கும், நம்முடைய அரசியல் எப்படி இருக்கும், உண்மையிலே அதிமுக உடைக்கப்படாம இருக்குமா, என்ன கட்சியிலேருந்து தாவி தாவைக்காவுக்குள்ள போவாங்க, இப்படி திமுகவுக்குள்ளாலையும் ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? ஒரு நடிகர் தாவி போக விரும்புறவங்களை நம்ம காப்பாத்தி வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா அதுல எங்க சிக்கல் வரும்னா, நீங்க ஒரு மாவட்டத்துல இவங்கள ஒரு அமைச்சரும் அவங்கள ஒரு அமைச்சருமா இருந்து வேலை பார்த்திருப்பாங்க ஏத்து அங்க போனாங்க, யார் மாவட்ட செயலாளர், இந்த தொகுதி யாருக்கு கொடுப்பீங்க? இவங்க ஏறத்தாழ ஒரு 60 அல்லது 70 மாவட்ட செயலாளர்கள்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாம் ஏத்து வேலை பார்த்தாங்க. அந்த மாவட்டத்தில் நாளைக்கு யாரு கேண்டிடேட்? இதெல்லாம் இது லாங் ரன்ல சிக்கல் ஆகும். இவங்க ஒரு கட்சி அமைப்பு வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு கட்சி அமைப்பு வச்சிருப்பாங்க. இணைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல யார் மாவட்ட செயலாளர், யார் பகுதி செயலாளர், யார் ஒன்றிய செயலாளர், இந்த அளவு சிக்கல் இருக்கு. ஏன்னா 2 கட்டமைப்பும் ஒரே மாதிரியான கட்டமைப்பு. உங்களுக்கு நான் சொல்றது இப்போ இதுக்காக என்ன அரசு அமைக்கிறதுக்காக ஒரு தற்காலிகமான ஒப்பந்தம் தானே. அந்த இடத்துல மாவட்டத்துல யாரு இப்ப வர்றீங்க, அமைச்சர் யாருக்கு பிரிப்பீங்க? திமுகல யாருக்கு கொடுக்கறது, யாரை விடுறது? இங்க விட்டாலும் அவங்க எதிர்த்தரப்புக்கு போக மாட்டாங்களா? ஏன்னா விஜய் எப்படி பார்த்தாலும் ஜெயிக்கிறதா, அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு தாவேக்காக எதிர்காலம் இருக்குன்னு நினைச்சு போறவங்க போனா பரவாயில்லைங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க. போறது செய்தியாக ஆயிட்டு போட்டோம், மீதி இருக்கிறவங்க வச்சு நம்ம திரும்ப எதிர்கட்சி அரசியலை பார்க்கலாங்கிற முடிவுக்கு 2 தலைவர்களும் அதை ஏற்றுக்கிட்டதுனாலதான் அவங்க நகர்றாங்க. இப்ப இந்த இடத்துல தான் கேள்வி வருது. இப்ப எடப்பாடியை எதிர்த்து கொண்டு வெளியில் போகிறவர்களுக்கு அவர்கள் நம்ம ஆட்சி அதிகாரத்துல இல்லாம 5 வருஷம் 10 வருஷம் இருக்க முடியாது என்ற அதிமுகவுக்குரிய அந்த குணத்திலிருந்து யார் ஜெயிச்சாங்களோ அங்க போலான்னு போறாங்களா, அல்லது அவர்களுக்கு இந்த யோசனையை அல்லது இதுக்கு பேக்கிங்ல டெல்லி இருக்கிறதா? அதாவது இப்ப தாவேகா, திமுக, அதிமுக என்று 3 பேர் இருக்கும்போது நான் 4வதா இதுல ஜாயின் பண்ணணும். அதிமுகவே யார் அதிமுகன்னு இப்ப யாரு பிரிஞ்சு போனாலும் நாங்க தான் அதிமுகன்னு கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு, ஏன்னா நீங்க இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள்ல 3 2 பங்குக்கு மேல போறாங்க. நீங்க 36 வரைக்கும் போதுங்கிறாங்க. 6ன்னா இவங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு சாதகமாக தான் வர கூடும். கோர்ட்டுக்கு வரைக்கும் போக வேண்டாம், சபாநாயகர் எதுக்கிட்டா போதும். இப்போ சபாநாயகர் நாளைக்கு உட்காந்துடுறாங்க. இப்போ இவங்க எடுத்திருக்க முடிவு விஜய் அவர்களை தீர்மானத்தில் ஆதரிப்பது அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. அது அதிகாரப்பூர்வமாக வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். அப்போ இந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறப்ப, அப்போ அது வரைக்கும் அதிமுக கேஸ்ன்னு என்னன்னா 2 பேருமே போய் கோர்ட்டில் கேஸ் போட மாட்டாங்க. நாங்கள் தான் உண்மையான ஆள்னு 2 பேரும் கிளைம் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆதரவாளர் யார் யார் இருக்கான்னு கூட்டி 2 பேரும் போட்டி கூட்டம் போடுவாங்க. பொதுக்குழு நாங்கள் கூட்டுறோம்பாங்க, செயற்குழு கூட்டுறோம்பாங்க. இதில் அவைத்தலைவர் எந்த பக்கம் இருக்கார், இதெல்லாம் பெரிய குழப்பம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு டாக்டர் தமிழ்மகன் உசேன் தான் இருப்பார் நினைக்கிறேன். ஸோ இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னா இப்போ திரும்ப அமைச்சராக வேண்டும் என்கிற அந்த பதவி வேட்கையினால் போகிறாங்களா, இல்லை பாஜக கொண்டு போய் இதில் ஒரு அணியவே அங்கே சேர்த்துட்டாங்கன்னா 3வது இடத்துல ஆப்வியஸாக நம்ம வந்துடுவோம். தாவேக்கா இவங்க போய் அங்கேயே கட்சியில் சேராமல் ஆக்சுவலாக இவங்க அங்கே போய் கட்சியில் சேர்ந்தாங்கன்னா திரும்ப அதிமுக எடப்பாடி தான் ஒரு நிலைமை வந்துடும். ஆட்கள் குறைவாக இருந்தாலும் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கிறதே சிக்கலானதுன்னு அவங்க யோசிப்பாங்க. எப்படி சின்னத்தையே பறிச்சு அங்க கொடுக்குற லெவலுக்கு அது போகுமாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தான். பெருவாரியான ஆட்கள் போகும்போது இயல்பா அந்த நிலைமைக்கு தானே போகும். ஏன்னா நீங்க தொண்டர்கள் 2 கோடி பேர் அவங்க சொல்றவங்க எல்லாம் கூட்டி யாருக்கு ஆதரவுன்னு கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எம்எல்ஏ டெஸ்ட் மெஜாரிட்டி தான் பார்ப்பாங்க. எம்எல்ஏ எம்பிக்கள் ராஜ்யசபால சிவிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா மீதி டாக்டர் தம்பிதுரை இருப்பாப்புல, அதே போல அவர் தர்மர் இருப்பாரு, இப்போ போன ஜெயக்குமார் அவர் ஒருத்தர் இருப்பார், இன்னும் யாரோ ஒரு ஆள் இருக்கணும் அதிகபட்சம். ஸோ இவ்வளோதான் அவங்களுடைய அங்கே நாடாளுமன்ற ஸ்ட்ரென்த்தாக இருக்குது.
ஐ திங்க் கேபிஎம் போன எலெக்ஷனில் ராஜினாமா பண்ணிட்டாரு, சிவிஎஸும் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ எம்எல்ஏ எம்பி ஸ்ட்ரென்த் போது எம்எல்ஏஸில் மிகப்பெரிய வாரியாக போகும்போது அதில் 2 பேர் இவ்வளோ பேர் ஆள் இருக்கும்போது அவங்கள 2 பேர் கூப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. தர்மர் வந்து ஓபிஎஸ் கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக தான் இபிஎஸ் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் அங்கே போன பிறகு. ஸோ இந்த குழப்பங்கள் இந்த சிக்கல் இல்லாமல் இருக்கும். அப்போ இதை எப்படி டீல் பண்ணுறாங்க? இந்த 2 மெஜாரிட்டி மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷன் பார்க்க முடியும். இருக்கிறதுல எம்எல்ஏக்களில் யார் அதிக ஒரு பக்கம் ஜாஸ்தியாக இருக்கா எம்எல்ஏ எம்பிஸ்ன்னு பார்த்தா இந்த மெஜாரிட்டி பார்க்கலாம், அல்லது செயற்குழு பொதுக்குழு அதனுடைய மெஜாரிட்டி பார்க்கலாம். கட்சி தொடர்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பார்க்குறது பைலா சட்ட விதியின்படி இந்த பிளவு நடந்திருக்கிறதா, அவங்க கட்சியினுடைய சட்டம் என்ன சொல்லுது, இந்த 3 டெஸ்ட்டு தான் பண்ணணும். இது ரொம்ப நாட்களாகவே இருக்கக்கூடிய செட்டில்டு லா பொசிஷன் தான். உங்களுக்கு ஐ திங்க் சாதிக் அலிகேஷன் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து செட்டில் ஆன ஒரு லா வழக்கு தான். இப்போ இப்படியான இடத்துக்கு இது போகுது. இது அடிப்படையில் அதிகார வேட்கையா இல்லை பாஜக பொசிஷன் பண்ணிக்கிறதாக கொண்டு வந்ததா? ஏன்னா வேலுமணி தான் பாஜகவுக்கு நெருக்கமாக இருந்தாருங்கிறது தொடர்ந்து பேசப்பட்டது தான். அவர் ஈஷாவில் வெளிப்படையாக போனாருங்கிறதெல்லாம் லாஸ்ட்டில் நடந்தது. அண்ணாமலையோட ஒரு நெருக்கமாக மேடையில் ஏறி அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய மேடையில் ஏறினதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்கள வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரோட மேடையை பகிர்ந்து போனது வந்தது. இது அவரை கூப்பிட்டாங்க, நடத்த கூட்டம் கேட்டால் அந்த மடத்தில் கூப்பிட்டாங்க, நானும் போயிருந்தேங்கிறதெல்லாம் அவர் பேசினார். நிர்மலா சீதாராமன் அவர்கள், அமித்ஷா அவர்கள்லாம் அங்கே வரும்பொழுது ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் நடக்கும், அடுத்த அதிமுகவில் என்ன செய்யலாம் என்பதை போன்று. இது அதனுடைய நீட்சியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, பிஜேபி இல்லைனாலும் இந்த விவகாரம் வெடித்திருக்க வேண்டியது தான். ஏன்னா தொடர்ந்து 4வது பொது தேர்தலில் அவங்க தோக்குறாங்க. 2019, 2021, 2024, 2026 போது ஒரு கட்சியில் அப்போ நீங்கள் என்னதான் தலைவருங்கிற கேள்வி வரும். இது இயல்பாக வந்ததாகவும் இருக்கலாம், அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ஏதானும் இருக்கலாம். ஆனால் இது எப்பங்க நடக்குது பாருங்க. சிவி சண்முகம் அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு 30 மணி நேரத்துக்கு முன்னாடி டெல்லியில் போய் துணை குடியரசுத் தலைவரை சந்தித்து அவரிடம் ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுக்க போகிறார். கொடுத்துட்டு அவர் டெல்லியில் தங்கியிருந்தாரா, அவர் யாரும் சந்திச்சாங்களா, அதுக்கு பிறகு வந்து தான் அந்த முடிவு எடுக்கிறாரா? ஏன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்கன்னா ஒரு மெயிலில் அனுப்பிட்டு முடிச்சிருந்துருக்கலாம், உங்களால் அதை செய்திருக்க முடியும். ஒரே ஒரு மெயிலில். ஏன்னா நீங்கள் பதவி வாங்குறதுக்கு பொறுப்பேற்க தான் போய் அலையணும். வேண்டான் முடிவு எடுத்துட்டா மெயிலில் முடியலாம். அது இல்லை. இப்போ சிவி சண்முகம் அவர்கள் வந்து துணை குடியரசுத் தலைவரை மட்டும்தான் பார்த்தாரா? அது வேற அடிப்படையில் ஒரு விஷயம், அவர் தமிழருங்கிறதுனால கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க அரசியல் பேசியிருந்துருக்கலாம். இதில் இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம கவனிக்க வேண்டியது, கடந்த முறை அதிமுக அவங்க ஜெயித்த அந்த கூட்டணியாக ஜெயித்த 75ல் மேற்கு மண்டலத்தில் இருந்ததான் அவங்களுடைய அந்த 66 கிட்டத்தட்ட 45 சீட்டு உங்களுக்கு 2/3 பங்குக்கும் மேலே மேற்கு மண்டலத்திலிருந்து வந்தது. நமக்கு கோவை தொடங்கி உங்களுக்கு இந்த பக்கம் தருமபுரி வரைக்கும் அந்த சைடு, இங்கிட்டு நீங்கள் சேலம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவட்டங்களிலிருந்து போன முறை 45 சீட்டு வந்தது. இந்த முறை அவங்க ஜெயித்திருக்கக்கூடிய அந்த 48 அதில் 46 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க 47 47ல் 16 சீட்டு தான் அங்கேருந்து வருது. மீதி 30 ஐ திங்க் டெல்டா பக்கம் 2 பேர். அந்த பகுதிகளில் நிறைய பிஜேபி கொடுத்துருந்தாங்களே, கூட்டணி கட்சிகள். பிஜேபிக்கெல்லாம் நிறைய கொடுத்தரல. பிஜேபி ஜெயிக்கல, ரெட்டையிலேயே ஜெயிக்கல. நீங்கள் அதிமுக ஜெயிக்காத 11 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு முழுக்க 11 மாவட்டங்கள் அதிமுக ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல. அந்த சூழல் இருக்கு. கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. நீங்கள் கடந்த காலத்தில் 10க்கு 10 வச்சிருந்த கோவையில் இன்னைக்கு என்ன நிலை இருக்குங்கிறதுலாம் இருக்குல்ல. அப்போ இந்த நிலைக்கு அது போகுது. எஸ்பி வேலுமணி மட்டும்தான் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருப்பாரு, மீதி எத்தனையும் அங்கே தாவேக்காங்கிற அந்த சூழல் இருக்கு. அப்போ இந்த இடம் அப்போ உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டில் காலி பண்ணிங்க. ஒன்று, எங்கே அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வட தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. சிவி சண்முகம் தான் அங்கே தலைகருத்தார். பாமகவினுடைய இது இப்போ ஜெல்லாக இருக்கு. ஸோ அந்த ஃபேக்டர் உள்ள வரும்போது கேஸ்ட் ரீதியிலாகவோ அல்லது மண்டல ரீதியிலாகவோ அதிக எண்ணிக்கை கொண்டவராக சிவி சண்முகத்துக்கு பின்னாடி எம்எல்ஏக்கள் சேர்றாங்க. அந்த அணி திரள்றதே அங்கே தானே வருது. தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வச்சு நாங்கள் 16 பேர் ஜெயிச்சாங்க. எடப்பாடி கிட்டத்தட்ட 16க்கு கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்கன்னு ஒரு அர்த்தம் வருது. இதுல கூட என்ன தெரியுமா, கவர்னர் ஆபீஸ்ல வச்சு டிடிவி தினகரன் மாஞ்சி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. இவரை கடத்த பார்த்தாங்க. அவரும் போய் சிவி சண்முகம் கூட்டத்துக்கு போயிட்டாரு. அமமுக எம்எல்ஏ மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜர்களும் எல்லாருமே சேர்ந்துக்குவோம் அப்படின்னு அந்த இப்ப என்னன்னா அவரு அந்த கூட்டத்துக்கு டிடிவி சொல்லி போனாரா சொல்லாம போனாரான்னு அப்படி பார்க்கணும். இன்னொன்னு வந்து இன்னொரு பேச்சு ஓடிட்டு இருக்கேன். சசிகலா அவர்களும் இணைய சேர்ந்து எல்லாருமே பழைய வலிமையோட நம்ம அதிமுகவை உருவாக்குவோம். மீண்டும் அம்மா அவர்களுடைய பொற்கால ஆட்சி. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க செங்கோட்டையன் அவர்களை இங்க வாங்க நீங்க அப்படின்னு சொல்லி
கூப்பிடுவாங்களா? ஐயோ, நம்ம எல்லாரும் சேர்ந்துருப்போம். பழக்க தோட்டத்துல ஏன் ஓபிஎஸ் திமுக இருந்து ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன், வாங்க. இன்னும் கொஞ்சம் பேக்ல போனீங்கன்னா சேகர் பாபுவை ஆமா, கூப்பிடுங்க, பிரச்சனை தேவாவேலுவை கூப்பிடுங்க, அதுக்கும் பேக்ல போய் இல்ல. பிரச்சனை வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை விட்டுருவோம். சார் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கூப்பிடுங்க. நாங்க மொத்தமா சேர்ந்து அமைப்பு ஒண்ணு கூப்பிடுங்களா? ஏன் சார் தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி இருக்கிறப்பல கூப்பிட்டீங்கன்னா சிறப்பா தான் இருக்கும். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பழக்க தோஷத்துல பேசி, அவங்க முதல் எலெக்ஷன்ல எல்லாம் அவங்க பழக்க தோஷத்தை ரெட்டையிலே ஓட்டு கேட்டிருப்பாங்க. இப்பதான் உதயசூரியன் இத்தனை வருஷம் இருந்து செட்டில் இருக்கீங்க, இன்னும் பேக்குக்கு போய் அமைச்சர் முத்துசாமி ஈரோட்ல அமைச்சர் முத்துசாமி கரூருக்கு போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு வந்தீங்க. ஏன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுமே. அது சரி. நயினார் நாகேந்திரன் இப்ப பாஜக மாநில தலைவர் இப்ப பை சான்ஸ் மாத்துறாங்கன்னா அவரையும் கூப்பிடலாம். நீங்க ஒரு முன்னாள் உங்க இதுல அமைச்சராகவும் இருந்தவர், போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தாரு நினைக்கிறேன் 2016. இப்ப இப்படியே போச்சுன்னா அதுக்கு எங்க எண்டு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான குழப்பங்கள். தீபாவை கூட மறுபடியும் அரசியலுக்கு அழைச்சு போடலாம். இல்ல, அது நம்ம சிரிக்கிறோம், ஒரு கட்சி அதை வளர்த்தவர்களுக்கு தான் அதனுடைய வலி என்ன அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் தாண்டி என்ன வடிவத்துக்கு வரப்போகுது? ஒரு கழகம் பிறக்கிறது நல்லது. அதுவும் தோல்விக்கு பிறகு ஒரு கழகம் பிறந்து வலிமையான தலைமையை நோக்கி அது போகிறதுங்கிறது தான் ஒரு அமைப்பு தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருந்தால் அது பரவாயில்ல. இதில் நல்லது கெட்டது துரோகம் இது எதுக்கும் இடமில்லை. ஏன்னா அது எல்லாரும் அரசியல்வாதிகள் கடுமையான அரசியலை தான் பண்ணுவாங்க. இல்லை, எல்லாமே விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வர வேண்டியது ஒரு கட்சியினுடைய கடமை, அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுடைய வேலை. ஆனால் அது உடைக்கிறது என்ன, அதனுடைய பின்னணி என்ன? லீமா ரோஸ் இப்போ தான் போய் சேர்ந்தாங்க, அவங்களே வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது இதுக்கு பின்னாலே யாருடைய கரம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறத தாண்டி தலைவர் நெகிழ்வு தன்மையோடு அவர்களை அரவணைச்சு போயிருந்தா நடந்திருக்குமானும் ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்த லீமா ரோஸ் அவர்களுக்கு இந்த குரல் எப்படி எழும்புது அதை நம்ம பார்க்கணும்ல. இந்த குரல் அவர்களுடைய குரல் தானா அப்படிங்கறத யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் அரசியல்ல நீங்க வந்து வெளியில தெரியறதெல்லாம் வெளியில தெரியறதாவே இருக்கும், நம்ம எடுத்துக்க முடியாது. பாலபாடம் காலம் ரொம்ப நாள் நம்மளை ஏமாத்துறதுக்கெல்லாம் வழி இல்லை, எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்காரு. ஏங்க முத்தனை கத்திரிக்கை அப்புறம் தெருவுகிற 3 நாள்ல சட்டமன்றத்துல வாக்களிக்க போறாங்க, முடிச்சுட்டு அறிவிப்புகள் வரும், யார் முதல்ல கோர்ட்டுக்கு போறா என்ன ஏதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தெரிய வரும், யாரு அமைச்சராக போறாரு அப்படிங்கிறது அந்த லிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா இந்த 30 வந்துச்சுன்னா காங்கிரஸ் நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா இப்போ தமிழ்தாய் வாழ்க்கை சிபிஐ கடுமையாக கண்டு அரசு வந்து யார் செஞ்சா தப்பானவன்னு மக்களுக்கு விளக்கணும்ட்டாங்க. அடுத்த வரிசையா சிபிஎம் விசிக்குன்னு வர போறாங்கன்னு வைங்க. இது இப்பவே என்னங்க இது பதவியை தன்னைக்கே வாங்குற மாதிரி தான் போகும். காங்கிரஸ் வேற அமைச்சர்கள் அந்த சண்டைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் சிவனேன்னு போய் பதவி ஏற்றுட்டு வந்தேன், இதுக்கு பின்னால இவ்வளவு இருக்கா அப்படின்னுட்டு காலம் அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. இதெல்லாம் சிக்கல் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க வந்தாங்கன்னா அந்த கேபினெட் பர்த்தி கேட்ட ஒரே ஒரு கட்சி இருக்கே, அவங்களுக்கு என்ன ஆகும்? கொடுத்தாலும் அவங்க டிராவல் பண்றாங்களா என்ன ஏதுங்கிறதுலாம் வேற பார்க்க வேண்டியது. ஏன்னா அமைச்சர் பதவியில இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கணும் நம்ம. பாசிசத்தினுடைய கூறாக இருக்கிற மதவாத சக்தி ஆகிய அவங்களோட கூட்டணியில் நின்று ஜெயித்த அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த எலெக்ஷன்ல மோடிஜி வந்து தான் அவங்களுக்குலாம் ஓட்டு கேட்டாங்க. ரைட்டு தானே? மேடையில் அவங்களும் ஏறினாங்கல்ல, ஒரு கோவை கூட்ட மாட்டோம், இல்லை இங்கே மதுராந்தகத்தில் வந்து இது பண்ண கூட்ட மாட்டோம், எல்லாம் தான் மேடை ஏறினாங்க. ஸோ என்ன முடிவு எடுக்கிறாங்க உங்களுடைய? இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா, டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வேண்டாம், இந்த தொடர்பே வேண்டாம், இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாரு, ரகசியமாகவோ நாங்கள் பதுங்கியோ எங்கேயும் போக மாட்டோம், அப்படி எந்த விஷயமும் வச்சிருக்க மாட்டோம், வெளிப்படைத்தன்மையோட இருப்போம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க. ஆதரவுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு அவங்களுக்கு தான் ஆதரவுக்கு நன்றின்னு சொல்லி மட்டும் விட்டுட்டு வர பார்ப்போம், காத்திருப்போம். ஆனதாச்சு இன்னொரு 3 நாள் வெளியில இருந்து கம்யூனிஸ்டுகள் போல திருமாவளவன் போல வந்து நாங்க ஆதரவு தாரோம், வேற எதையும் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்களா? சிக்கல் என்னன்னா சார், நீங்க கட்சியை உடைச்சிட்டு வரீங்கன்னா அந்த கட்சிக்காரங்க உடைச்சிட்டு கூட வந்தீங்கன்னா இருக்கிறதுக்கு நிறைய செலவாகும். நான் இயல்பான அரசியல் பேச நிறைய செலவு பண்ணணும். செலவு பண்றதுக்கு ஆட்சி அதிகாரத்துல இல்லாம பண்ணணும்னா என்ன ஆகும்? இல்ல இப்ப ஆட்சி ஏற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் ஒண்ணுமே நாங்க செய்ய மாட்டோம், ஒரு தப்பு கூட நாங்க செய்ய மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம். சொல்றது அப்படி தலைமையில உடைச்சிட்டு வர்றவங்களுக்கு தேவை இருக்கு, அதனால அவங்க ஆளுங்கட்சியை நோக்கி போறாங்கன்னு சொல்ல வரேன். யார் அதிமுக ரெட்டை இலைய 2 பேரும் அப்படி சொல்லல, நீங்க அதுல இப்படி ஒரு பொழிப்புரை பண்றீங்க.
அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிறதோட பார்ப்போம். இன்னும் சுவாரஸ்யமான காலகட்டம் அடுத்தடுத்து வர இருக்கு. விரிவாக நம்ம பார்ப்போம், பேசுவோம். நிச்சயமா.